ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த 3D மாடல் எப்படி கேட்டியா ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த 3D மாடலை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் இந்த மாடலை டிசைன் பண்ணும்போது சம் டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணதா சொல்லியிருந்தாரு. அதனால இது எப்படி டிசைன் பண்ணணுங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு எதுனா வந்து இந்த மாதிரி டிசைனிங் பண்ணும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி கான்டாக்ட் மை வாட்ஸ்அப் நம்பர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ லெட் ஸ்டார்ட் த வீடியோ. இப்போ இதோட டாப் வியூவில் பார்க்கும்போது யூ கேன் சி த கம்ப்ளீட் ஸ்கெச் இஸ் கிவன் இன் த டாப் வியூ ஒன்லி. இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபைலோட ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 20 mm. தென் இந்த பிளேட்டோட 4 கார்னர்ஸ்லையும் சிலிண்டர் அட்டாச் ஆயிருக்குது. இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து இந்த பிளேட்ல இருந்து 2 mm அப்ல கிரியேட் ஆயிருக்குது. அதே மாதிரி தான் இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் திஸ் ரிப் ப்ரொஃபைல். இந்த ரிப் ப்ரொஃபைலோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த பிளேட்ல இருந்து 50 mm. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கட் அவுட்டும் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ 50 ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஹைட் 50 mm. தென் ஃபர்ஸ்ட் கட் அவுட்டோட ஹைட் வந்து 40 mm. திரும்ப நெக்ஸ்ட் கட் அவுட் வந்து 30 mm இங்கே இருக்குது 30 mm. நெக்ஸ்ட் 20 mm. நெக்ஸ்ட் 10 mm. இந்த மாதிரி ஸோ எல்லாமே ஈச் கட் அவுட் பார்த்தீங்கன்னா 10 mm ஹைட் டிஃபரன்ஸில் கிரியேட் ஆயிருக்குது. தென் இந்த சிலிண்டர் வந்து இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹிடன் வியூவில் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. ஸோ இதோட டயாமீட்டர் அண்ட் போர் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி இந்த ஸ்கெட்ச் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கேட்டியா ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேட்டியால வந்து பார்ட் மாடலிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா ஜஸ்ட் கோ டு ஸ்டார்ட் மெனு மெக்கானிக்கல் டிசைன் பார்ட் டிசைன் ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த டாப் வியூ யூஸ் பண்ணி நான் வந்து ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போறேன். கோ டு பொசிஷன் ஸ்கெட்ச். உங்களுக்கு பொசிஷன் ஸ்கெட்ச் வந்து கன்வீனியன்டா இல்லை அப்படின்னா யூ கேன் கோ டு நார்மல் ஸ்கெட்ச், நோ இஷ்யூ. ஜஸ்ட் கிளிக் ஓகே. கோ டு சென்டர் ரெக்டாங்கிள், கிரியேட் ஒன் ரெக்டாங்கிள் at the value of length 150 mm. Sorry, it is not 150, it's 250. Length 250 mm and the width is 180. Once completed, exit. இப்போ இதோட thickness, I'm going to use pad command. Select this rectangle and the pad distance of 20 mm. So plate thickness, you can see the drawing, the plate thickness 20 mm. So இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதோட 4 கார்னர்ஸ்லையும் சிலிண்டர் அட்டாச் ஆயிருக்குது. அதோட ரேடியஸ் 12 mm. அண்ட் இந்த எட்ஜஸ்லேயே நம்ம வந்து ஃபில்லட் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் ஸ்கெட்ச்லேயே ஃபில்லட் பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைனா 3Dயில் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. கோ டு எட்ஜ் ஃபில்லட் அண்ட் செலக்ட் ஆல் தீஸ் 4 edges, 3 and the 4th one, and apply the value of 12 mm. Just click OK. Isometric. Next again go to top of this surface, go to sketch option, select this one and click OK. Draw one circle here. Go to circle option, create one circle and we need the center point concentric to this arc. Okay, இந்த ஆர்க்குக்கும் இந்த சர்க்கிளுக்கும் காமன் சென்டர் பாயிண்ட் தான் வரணும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஜஸ்ட் செலக்ட் this circle and this arc, go to constraint. Here you can see concentricity, so it will take common center point of both profiles. So next இதோட radius வந்து பார்த்தீங்கன்னா it's 12 mm radius. You can change this radius option and 12 mm or else diameter வச்சிங்கன்னா 24 கொடுக்கணும். Then select the sketch, go to mirror option, in operation toolbar mirror option, select the horizontal axis. ஸோ இப்போ வந்து பாட்டமில் மிரர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஆப்போசிட்டில் இங்கே மிரர் பண்ணணும். ஸோ செலக்ட் தீஸ் 2 sketches, அகெயின் கோ டு மிரர் கமாண்ட் அண்ட் நவ் திஸ் டைம் செலக்ட் த வெர்டிகல். நவ் யூ கேன் சி 4 circles created. ஒன்ஸ் கம்ப்ளீட்டட், எக்ஸிட். இப்போ இதோட பேட் திக்னஸ், கோ டு பேட் கமாண்ட், செலக்ட் த sketches, பேட் திக்னஸ் ஆஃப் 2 mm. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த பேஸ் பிளேட் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ஆர்க் ரிப்பை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிப் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் யூ கேன் சி 120 mm ஆர்க், தென் இன்சைடில் வந்து 100 mm ஆர்க். ஸோ இந்த ரெண்டுக்குமே காமன் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 55 அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 125. ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த ஆர்க் வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது. இந்த டோட்டல் ஆர்க் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 148 டிகிரி. இதில் வந்து 12 mm பாட்டம் சைடில் வருது, பேலன்ஸ் எல்லாமே வந்து அதர் சைடு கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். இது டாப் ஆஃப் த பிளேட்ல நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஐ ஜஸ்ட் கோ டு டாப் சர்ஃபேஸ் அகெயின் and create one arc. You can use center point arc. Center point arcல போயிட்டு ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு வரீங்க. ஏன்னா இது வந்து எக்ஸாக்டாக 125 mm லென்த் தான். இங்கேருந்து இது வரைக்கும் 125 mm வரும். கரெக்டாக லென்த் மேட்ச் ஆயிரும். ட்ரா லைக் தட். நெக்ஸ்ட் இதோட ரேடியஸ் 120 mm. ஓகேங்களா, 120 mm ரேடியஸ். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த ஹரிசாண்டல் இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 55 mm. ஸோ இந்த ஆர்க் வந்து ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் மூவிங். ஸோ இதுக்காக தான் அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் வந்து நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருந்தா அதாவது நீங்க இங்க இருந்து தான் இந்த லைனுக்கு ஆங்கிள் கொடுக்கணும். இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல இருந்து எடுத்துடக்கூடாது. நீங்க போயிட்டு சம்டைம்ஸ்
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அவசரமா ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆங்கிள் எடுத்துருவாங்க. இட்ஸ் நாட் ரைட், இது தப்பு. ஏன் அப்படின்னா இந்த ஆர்க்கோட சென்டர் பாயிண்ட் இங்க இருக்குது. யூ கேன் see the drawing here, you can see the center point is here. இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து தான் 12 டிகிரி நமக்கு வந்து பாட்டம் சைடு வரணும். ஸோ ஐ ஜஸ்ட் ட்ராக் லைக் திஸ் அண்ட் ட்ரா ஒன் ஆக்சிஸ் லைன். ஆக்சிஸ் லைன் வந்து இந்த பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணி வரீங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு ஆக்சிஸ் லைன். தென் அதே மாதிரி இதுக்கு ஆங்கிள், ஓகேங்களா, இந்த ஆங்கிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் 12 டிகிரி. see you can click here, it's 12 டிகிரி. தென் அதே மாதிரி இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரீங்க. ஸோ இந்த ஆங்கிள் நீங்க டோட்டல் ஆங்கிளா கொடுத்தாலும் ஓகே தான், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான். டோட்டல் ஆங்கிள் கொடுத்தீங்கன்னா டோட்டலி 148 டிகிரி. யூ கேன் கால்குலேட் த டிராயிங். ஸோ 148 டிகிரிக்கு நம்ம லைன் டோட்டலா வந்து 148 டிகிரி. இந்த டிஸ்டன்ஸ், அதாவது இப்போ இந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் வந்து இந்த லைனா எடுத்துருக்குது, நமக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஹரிசாண்டல் லைன் இங்க இப்படி இருந்தாலும் ஓகே தான், இங்க இருந்தாலும் ஓகே தான். பட் இந்த ஆங்கிள் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஆங்கிள் மெஷர் ஆகும். ஓகேவா? ஒன்ஸ் இந்த ஆர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கோ டு ஆப்செட் கமாண்ட். யூ கேன் see that offset command in operation toolbar. select and click OK. ஸோ இந்த டிஸ்டன்ஸ், இந்த கேப் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோனா இட்ஸ் 20 mm. ஓகேங்களா? யூ கேன் என்டர் த டிஸ்டன்ஸ் லைக் திஸ். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க டெலிட் பண்ணிட்டு யூ கேன் கிவ் த ரேடியஸ் வேல்யூ. இந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம், 100 mm கொடுத்துட்டு மாத்தலாம். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆப்செட் கமாண்ட் வந்து கன்ஸ்ட்ரெயின் லாஸ் ஆகும். மறுபடியும் நீங்க இந்த சென்டர் பாயிண்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். அதனால கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். நீங்க ஈஸியா ஆப்செட் பண்றதே பெஸ்ட். 20 mm ஆப்செட். இப்போ இதோட பேக்ரவுண்ட் நமக்கு கிளியரா தெரியல, அதாவது இந்த ஒரு 3Dயோட விசிபிலிட்டி இதை நமக்கு ஸ்கெட்சை வந்து கிளியரா ஷோ பண்ண மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். இந்த விசுவலைசேஷன் ஆப்ஷன்ல யூ கேன் see here. இப்போ வந்து யூஷுவல் மோட்ல இருக்குது. யூஷுவல் மோட்ல போயிட்டு யூ கேன் சேஞ்ச் லோ வெயிட். லோ வெயிட் பார்த்தீங்கன்னா 3D வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா மாறிடும். அப்படி இல்லைனா நீங்க வந்து 3D வந்து ஹைட் பண்ணிக்கலாம் டெம்பரவரியா. நீங்க எது கன்வீனியன்டா இருக்கோ யூ கேன் யூஸ் இட். ஐ ஜஸ்ட் யூஸ் திஸ் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன். இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரொஃபைலா இருக்குது. we need to close it. we need to close it this பாயிண்ட் டு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் லைன் தான். இது வந்து நமக்கு 3Dயா கன்வெர்ட் பண்ணும்போது இது எடுத்துக்காது, இந்த லைனை நமக்கு எடுத்துக்காது. ஸோ நமக்கு வந்து இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் க்ளோஸ் ஆகணும். கோ டு லைன் கமாண்ட், ஜஸ்ட் கிரியேட் ஒன் பாயிண்ட், பாயிண்ட் டு பாயிண்ட். தென் அகைன் கோ டு கிரியேட் ஒன் லைன், பாயிண்ட் டு பாயிண்ட். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்ணிங்க. ஓகேங்களா? எக்ஸிட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க் ப்ரொஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதோட பேட் வேல்யூ ஆஃப் 50 mm. ஜஸ்ட் கோ டு பேட் கமாண்ட் அண்ட் என்டர் த வேல்யூ ஆஃப் 50 mm. கிளிக் ஓகே. யூ கேன் see in this drawing this arc rib is created for 50 mm height. இதுக்கப்புறமா இது டாப் வியூல பாத்தீங்கன்னா கட் அவுட் பண்ணிருக்காங்க சம் பர்டிகுலர் ஆங்கிள் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் 28 ஒரு 4 டைம்ஸ் 28க்கு கட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? 28 டிகிரி ஆங்கிள் 4 டைம்ஸ் இந்த ஆர்க் இந்த ரிபூ ஸ்லாட் மேல இருந்து கட் பண்றாங்க. ஸோ ஈச் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கட்டும் 10 mm டெப்த். ஸோ டோட்டல் ஹைட் 50. ஸோ ஃபர்ஸ்ட் கட் பார்த்தீங்கன்னா 40 mm, செகண்ட் கட் பார்த்தீங்கன்னா 30 mm, தேர்ட் கட் அவுட் பார்த்தீங்கன்னா 20 mm அண்ட் த ஃபைனல் கட் அவுட் இஸ் 10 mm. ஓகேங்களா? ஸோ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் டைரக்ட்லி கோ டு ஸ்கெச் ஆன் திஸ் டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ் அண்ட் கிளிக் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கட் அவுட், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த ஆர்க் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஏன்னா நமக்கு வந்து இது நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணலாம், அப்படி இல்லைனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஆர்க் ப்ரொஃபைல் அண்ட் செலக்ட் திஸ் இன்னர் ஆர்க் ப்ரொஃபைல். ஸோ ரெண்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு ட்ரா ஒன் லைன் ஹியர். கோ டு ஒன் லைன் ஹியர். But you can see don't create line like this, it is wrong. So we need the line to the center point. ஓகேங்களா? இந்த சென்டர் பாயிண்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து லைன் டிரா பண்ணணும். So go to the center point. Okay, this center point means like this. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 55 mm. ஹைட் வந்து கரெக்டா எப்பவுமே கொடுத்துருங்க, மறந்துடாதுங்க. So it is 55 mm and the angle. So angle பாத்தீங்கன்னா இப்போ I just create one axis line here. So the axis line for reference. ஓகேங்களா? இப்போ இங்க இருந்து ஸோ இந்த வேல்யூ இதுதான் நமக்கு வந்து வேல்யூ. ஸோ எஸ்கேப் பண்ணிக்கிறேன், கண்ட்ரோல் செட். கேன் சி ஃப்ரம் திஸ் ஹரிசாண்டல் ஹியர் இட் இஸ் 28. ஓகேங்களா? 28 டிகிரி ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நவ் யூ கேன் சி இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இதை நம்ம வந்து நார்மல் லைனா மாத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு மேலே இன்னொரு லைன் ட்ரா பண்ணுங்க. ஸோ அப்போதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வரைஞ்சது ஆக்சிஸ் லைன், அதை விட்டுலாம், அதை டெலிட் பண்ண வேண்டாம். ட்ரா ஒன் நியூ லைன், நார்மல் லைன். வரைஞ்சதுக்கு அப்புறமா ஜஸ்ட் குயிக் ட்ரீம் ஆப்ஷன்ல போயிட்டு ஜஸ்ட் செலக்ட் அன்வாண்டட் ப்ரொஃபைல். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் ஹியர். ஸோ இதுதான் நமக்கு நம்மளோட ஸ்கெட்ச் ப்ரொஃபைல். ஸோ இந்த இடத்துல பாருங்க இது வந்து கன்ஸ்ட்ரெயின் லாஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இது நமக்கு ஸ்கெட்ச் வரையும் போது இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் நம்ம அதிகம் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின் லாஸ் ஆயிடுச்சுன்னா ஒன் ஆக்சிஸ் லைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு லைனையும் செலக்ட் பண்ணிட்டு யூ கேன் சேஞ்ச் இன்டு கோலினியர் ஆர் கோஇன்சிடென்ட். யூ கேன் சி கோஇன்சிடென்ட். ஸோ இட் வில்
lock. ஓகேங்களா, then give the angle. ஸோ நீங்கள் லைனாக ரிமூவ் பண்ணும்போது இட் லாஸ் த கன்ஸ்டன்ட். தட் இஸ் த மீனிங் ஆஃப் தட். ஜஸ்ட் செலக்ட் திஸ் பாயிண்ட் அண்ட் கோஇன்சிடென்ட். லைக் திஸ். இந்த பக்கம் இருக்கிறது ஆக்சிஸ் லைன். ஓகேங்களா, இது வந்து நமக்கு ஃபார் ரெஃபரன்ஸ் ஒன்லி. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலை நீங்கள் ஒன்ஸ் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இதுதான் நம்மளோட ப்ரொஃபைல். ஓகேங்களா, தென் கோ டு பேக்கெட் கமாண்ட் அண்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் பாட்டம் சைடு 10 mm கட் அவுட். ஸோ இதே மாதிரி நான் அடுத்தடுத்த ஸ்கெச்சஸ் வரைய போகிறேன். எகைன் கோ டு ஸ்கெட்ச் ஆப்ஷன் அண்ட் செலக்ட் த டாப் ஆஃப் த சர்ஃபேஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கெட்சில் என்ன பண்ணணுமோ சேம் ரிப்பீட். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆக்சிஸ் லைனை யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்சிஸ் லைனை யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணிட்டு ஐ எம் கோயிங் டு ப்ரொஜெக்ட் திஸ் 3D curves. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கோ டு லைன் கமாண்ட் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் கனெக்ட் ஒன் லைன். நெக்ஸ்ட் வந்து குயிக் ட்ரீம் யூஸ் பண்ணி அன்வான்டா இருக்கக்கூடிய இந்த செக்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் டெலிட் திஸ் டூ. I just change the background for better visibility. Now you can see the arc profile வந்து இந்த பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த பக்கம் க்ளோஸ் ஆகணும். இந்த லைனை நம்ம ட்ரிம் பண்ண தேவையில்லை, இது just for reference. Just give the angle from here to here. So it is 28. So கொடுத்தோன்னா பாருங்க, you can see it is still not constrained because you need to enter this. இப்போ இந்த இடத்துல இந்த எட்ஜை என்னால் செலக்ட் பண்ண முடியல. ஹைட் நான் இந்த இடத்துல 55 mm ஹைட் கொடுக்கணும். இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணிட்டேன், பட் ஐ கேனாட் செலக்ட் திஸ் எட்ஜ் பிகாஸ் யூ கேன் சி திஸ் ஆப்ஷன். எப்பவுமே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இந்த மாதிரி எட்ஜஸ் செலக்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் சேஞ்ச் த பேக்ரவுண்ட் அண்ட் என்டர் த வேல்யூ 55. அதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நவ் ஐ வாண்ட் டு க்ளோஸ் திஸ் ஆர்க் ப்ரொஃபைல் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஜஸ்ட் செலக்ட் திஸ் 2 பாயிண்ட்ஸ் அண்ட் கிரியேட் ஒன் லைன். ஒன்ஸ் கிரியேட் பண்ண அப்புறமா எக்ஸிட் பண்ணிங்க. எக்ஸிட் பண்ணிட்டு நவ் யூ கேன் சி அவர் ஸ்கெச், செகண்ட் ஸ்கெச். கோ டு பேக்கெட் அண்ட் கிரியேட். நவ் திஸ் டைம் 20 mm டெப்த். நவ் த செகண்ட் கட் அவுட் இஸ் கிரியேட். ஸோ அகைன் கோ டு த டாப் லைன் and go to sketch option and create same. So நீங்க background change பண்ணனா you can change the background, no issue. Just go to this point, create one line like this. Again change the background for projecting purpose. Go to project 3D element, select this arc profile and this arc profile. Go to dimension, this point to this height. So it is 55 and angle is from here to here. So இந்த angle வந்து பாத்தீங்கன்னா again 28. ஒன்ஸ் ஆங்கிள் ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமா குயிக் ட்ரீம் போகலாம். குயிக் ட்ரீம் போயிட்டு ரிமூவ் திஸ் அன்வான்டட், திஸ் ஒன் ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட்டு ஸோ பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாருங்க, கிளியரா இருக்கும். நவ் யூ கேன் சி. ஸோ இந்த ரெண்டுமே நம்ம க்ளோஸ் பண்ணணும். கோ டு நார்மல் லைன் கமாண்ட், கிரியேட் ஒன் லைன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், சேம் லைன் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ தேர்ட் ப்ரொஃபைல் இஸ் கிரியேட்டட். ஸோ இந்த ப்ரொஃபைல் கன்ஸ்ட்ரெயின் ஆகல, தட் மீன்ஸ் இதில் ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் டபுள் கிளிக், யூ கேன் செக் த டாப் சைடு வந்து கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் செலக்ட் தீஸ் 2 பாயிண்ட் அண்ட் கோஇன்சிடென்ட். இது go to packet command. So packet command ல போயிட்டு இது 10 mm, 20 mm, இது 30 mm. Okay. So 30 mm from top. So finally இன்னும் ஒரே ஒரு ப்ரொஃபைல் இதே மாதிரி ட்ரா பண்ணணும். Just go this option again. Same repeat. You can change the background also, no issue. But first I project the arc profile. அதுக்கப்புறமா போயிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கெட்ச் வரையும் போது ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறோம். Just create one line like this. And dimension, go to this background option, change it again. So dimension from here to here, again 55. இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் டிரா பண்ணணும். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிவ் த ஆங்கிள் ஆஃப் 28 டிகிரி. ஸோ 28 கொடுத்ததுக்கு அப்புறமா go to quick dream. Just select this one. You can check that background option. Now இந்த பக்கம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். I want to connect these 2 points. So sketch வந்து fully constrained ஆயிடுச்சு. Just exit. So finally இது வந்து 10 from here to here 10 mm. பாட்டம்ல இருந்து மெஷர் பண்ணா 10 mm. So மேல இருந்து நம்ம கட் பண்றதுனால it is 40 mm. Now you can see this profile is completed. So finally வந்து இதுல எல்லாத்துலயும் வந்து ஹோல் டிரா பண்ண போறோம். So இந்த ஹோல் வந்து some value கொடுத்துருப்பாங்க. You can see 10 mm. ஓகேங்களா. 15 mm depth, each hole 15 mm depth and 12 mm dia. The whole option also having some angle. So இதையுமே நம்ம வந்து constraint யூஸ் பண்ணி தான் பண்ணணும். First you can see first hole வந்து 14 degree, next 28, 28, 28. So you can directly go to hole command and select the surface. இந்த hole தான் first நம்ம draw பண்ண போறோம், hole create பண்ண போறோம். Hole diameter of 12 mm and the value of depth value 15
அண்ட் யூ கேன் சி த ப்ரிவியூ. ஸோ பாட்டமில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நமக்கு இந்த மாதிரி வி ஷேப்பில் வரல. அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல ஆப்ஷனில் போய்ட்டு வி பாட்டம் மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா தான் இந்த ட்ரில் பிட்டோட ஷேப் உங்களுக்கு இந்த பாட்டமில் வி ஷேப்பில் வரும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து இந்த ட்ரில்லிங் பாயிண்ட் வந்து ரேண்டமாக பிக் ஆயிருக்குது. வி நீட் டு கன்ஸ்ட்ரைன் கிவ் த ப்ராப்பர் டைமென்ஷன். இந்த இடத்துல பொசிஷன் ஸ்கெட்ச் ஆப்ஷன் போயிட்டு டைமென்ஷன் கொடுக்கும். இப்போ நமக்கு வந்து ஆப்போசிட்டாக இது ஓரியன்ட் ஆயிருக்குது. கரெக்டாக பார்த்து நமக்கு டைமென்ஷன் கொடுக்கணும். இந்த ஓரியன்டேஷன் நமக்கு தப்பாக வந்துருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணிடாதுங்க. நமக்கு ஓரியன்டேஷன் மாறி இருக்குது. ஸோ ஜஸ்ட் கிரியேட் திஸ் ஒன் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரே பாயிண்ட்ல அலைன் ஆயிருக்கணும். இப்போ இதோட வேல்யூ இந்த ஹைட் 55. நெக்ஸ்ட் ஆங்கிள், த ஆங்கிள் ஆஃப் த லைன். டிராயிங்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து 14 டிகிரி தான். ஓகே, ஜஸ்ட் கோ டு திஸ் ஆப்ஷன் அண்ட் கிரியேட் த ஆங்கிள் ஆஃப் 14 டிகிரி. ஓகே, 14 டிகிரி கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து 100 mm ரேடியஸ், இது 120 mm ரேடியஸ். இது எக்ஸாக்டா மிடில் வரணும். மிடில் வரணும் அப்படின்னா இது வந்து 110 mm ரேடியஸ் வரும். அப்போ இந்த லைனோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 110 mm. இந்த மாதிரி ஆங்கிளா கொடுங்க, 110 mm கொடுங்க, கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து மெர்ஜ் ஆயிடுச்சா. இந்த பாயிண்ட்ல தான் இந்த ஹோலோட பாயிண்டை நீங்க லாக் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் 2 பாயிண்ட். ஸோ இந்த ஹோல் பொசிஷனை கன்ஸ்ட்ரெயின் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்டெப் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. இந்த ஹோலோட பொசிஷன் வந்து இந்த ஆர்க், இதுல ஒரு ஆர்க் வரணும். அந்த ஆர்க் பதிலாக நான் லென்த் வச்சிருக்கேன் டைரக்டா 110 mm. அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம காமனா இந்த ஸ்லாட் இந்த ரிப் வரையும் போது ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தால 125 அண்ட் 55 mm ஹைட்ல வச்சு கொடுத்தால சேம் வேல்யூக்கு நம்ம வந்து ரெண்டு லைன் கிரியேட் பண்றோம். ரெஃபரன்ஸ் லைன், அந்த லைனோட ஆங்கிள் 14 டிகிரி, திரும்ப இந்த லைனோட லென்த் வந்து 110. இந்த 110ங்கிறது இந்த ரெண்டு ஆர்க்குக்கும் மிடில் வரக்கூடிய வேல்யூ 110 mm ரேடியஸ். ஸோ இதெல்லாம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாயிண்ட் கன்ஸ்ட்ரெயின் ஆகும். ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ செகண்ட் ஹோல் நான் இதே மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். ரிமைனிங் 2 ஹோல்ஸ் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ செகண்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 28 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அங்கே இருக்குது 28 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வந்து இது வந்து 42 டிகிரி. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா 42 டிகிரி வரும். இந்த ஹோல்ல இருந்து இந்த ஹோலுக்கு பார்த்தீங்கன்னா 28 டிகிரி. ஸோ நீங்க எப்படி வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ அகைன் ஹோல் ஆப்ஷன், செலக்ட் திஸ் டாப் ஆஃப் தி சர்ஃபேஸ். ஸோ வேல்யூ எல்லாம் சேம் வேல்யூ தான். பொசிஷன் ஸ்கெட்ச் போங்க, பொசிஷன் ஸ்கெட்ச் போயிட்டு சேம். இப்போ நம்ம என்ன பண்ணமோ அதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டிரா 2 லைன்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல ரேண்டமா பிக் பண்ணுங்க. பிக் பண்ணிட்டு டிரா ஒன் ஹரிசாண்டல் லைன். ரெஃபரன்ஸ் லைன் தான் டிரா பண்ணணும், நார்மல் லைன் டிரா பண்ணக்கூடாது. ஒன் வெர்டிகல் லைன். அண்ட் இந்த பாயிண்ட் வந்து டைமென்ஷன் ஆஃப் 55 அண்ட் த டைமென்ஷன் ஆஃப் 125. ஸோ லைன் வந்து கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு ஆங்கிள் தேவைப்படுது. ஓகேவா, இந்த ஆங்கிளுக்காக ஒரு லைன் டிரா பண்ண போறோம். இந்த ஆங்கிள் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா 42 டிகிரி வரும். ஜஸ்ட் கிவ் த வேல்யூ ஆஃப் 42 டிகிரி லைக் திஸ். ஓகேங்களா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்டா இந்த ரெண்டுக்கும் சென்டர்ல வந்துச்சு, பிளேஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு கிளியரா யூ கேன் see here. ஸோ 42 டிகிரி கொடுத்தீங்கன்னா இந்த லைன் வந்து கரெக்டா உங்களுக்கு இந்த மாதிரி அலைன் ஆகும். பட் இந்த லைனோட எண்ட் பாயிண்டா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம 110 கொடுத்தோம். 110 எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க ஆர்க் வரைஞ்சீங்கன்னா சென்டர்ல வரும்போது 110 mm வரணும். ஓகேங்களா, அந்த 110 mm நம்ம ஆர்க் வரையறதுக்கு பதிலாக தான். ஸோ டைரக்டா ஐ என்டர் த வேல்யூ ஆஃப் 110 mm லென்த் ஹியர். யூ கேன் see 110 mm. இந்த மாதிரி ஆங்கிள் தான் கிரியேட் பண்ணணும், ஹரிசாண்டல் வெர்டிகலா போக கூடாது. ஸோ திஸ் லென்த் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ் ஆஃப் 110 mm. ஒன்ஸ் வரைஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம ஹோலோட பாயிண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் ரேண்டமா செலக்ட் பண்ணோம் இந்த சர்ஃபேஸ்ல, அந்த பாயிண்ட் தான் இது. இப்போ இந்த பாயிண்ட் இதுல நம்ம லாக் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் திஸ் 2 அண்ட் ரைட் கிளிக் கோஇன்சிடென்ட். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்க ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் கிளிக் ஓகே அண்ட் யூ கேன் see the preview it's created. ஸோ இந்த ரிமைனிங் ரெண்டு சர்ஃபேஸ்ல இருக்க ஹோல்ஸை நீங்க இதே மாதிரி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நான் லாஸ்டா வந்து இந்த சிலிண்டர் ப்ரொஃபைல் மட்டும் இதை எப்படி ட்ரா பண்றதுங்கிற சொல்றேன். ஸோ சிலிண்டர் பாத்தீங்கன்னா ஒரு டயாமீட்டர் ஆஃப் 60 mm, ஹைட் பாத்தீங்கன்னா ஃப்ரம் பேஸ்ல இருந்து வந்து டோட்டலா 36 mm. ஓகேங்களா, ஸோ நீங்க டாப் ஆஃப் த சர்ஃபேஸ்ல வரைஞ்சீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஹைட் கொடுக்கணும், 16 mm ஹைட். சேம் இந்த ஆர்க் இந்த சர்க்கிள் எல்லாத்துக்கும் காமன் சென்டர் பாயிண்ட் தான். கோ டு கிரியேட் ஒன் சர்க்கிள் ஹியர் அண்ட் கிரியேட் ஒன் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் 60 mm. ஸோ ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா 30 mm. ஓகே, டயாமீட்டர் கொடுத்தீங்கன்னா 60 கொடுக்கணும் அண்ட் த ஹைட் இஸ் 55 mm. அவ்வளோதான். ஸோ ஒன் சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இதோட பேட் பாட்டம்ல இருந்தே நீங்க பேட் பண்ணீங்கன்னா 36. ஸோ நம்ம டாப்ல மட்டும் பண்றோம். ஆல்ரெடி இதில் 20 mm போயிடும், ஒன்லி 16 mm. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு கவுண்டர் போர் ஹோல் கிரியேட் ஆயிருக்குது. யூ கேன் யூஸ் கவுண்டர் போர் ஹோல் ஆப்ஷனே நீங்க பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 64 mm ஹோல், அதுக்கப்புறமா 48 mm டயால ஒரு ஹோல், இது கவுண்டர் போர் ஹோல்னு சொல்லுவோம். இது நீங்க 2 வாட்டி எக்ஸ்ட்ரூட், அதாவது பேக்கெட் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை ஒரு கட்டு இதை ஒரு கட்டுன்னு கிரியேட் பண்ணலாம். பட் அப்படி பண்ணாம we can use hole command. Now I can go to hole command here. I just select the bottom of the surface. ஓகேங்களா, டைரக்டா பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ் எடுத்துங்க. ஏன் அப்படின்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து கவுண்டர் போர் ஹோல். ஸோ பாட்டம்ல இருந்தா இதை கிரியேட் பண்ணுவாங்க. இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 64, டெப்த் 4 அண்ட் இந்த ஷாங்க் டயா இது வந்து 48. இந்த வேல்யூ நீங்க எப்படி கொடுக்கலாம்னா டைப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் யூ நீட் டு சேஞ்ச் த ஆப்ஷன் இன்டு கவுண்டர் போர். ஸோ இங்க கொடுக்குறது இந்த ஹெட்டோட வேல்யூ. ஹெட்டோட டயாமீட்டர் என்ன 64, ஹெட்டோட டெப்த் என்ன 4 mm. நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன்ல வந்தீங்கன்னா ஷாங்க். ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த ஷாங்க் மேல வந்தது இல்ல, ஸோ இந்த டயா இது வந்து உங்களுக்கு 48 mm த்ரூ தி சிலிண்டர். இந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கு இது கிரியேட் ஆகணும். ஸோ டயாமீட்டர் ஆஃப் 48, டெப்த் நீங்க கொடுக்கறது பதிலா யூ கேன் யூஸ் அப் டு லாஸ்ட். ஏன்னா நம்ம சிலிண்டர்ல தான் ஹோல் கிரியேட் பண்ண போறோம். அப் டு லாஸ்ட்னா அந்த சிலிண்டரோட டாப் வரைக்கும் போயிடும். Now you can use position sketch. இந்த பாயிண்ட் நம்ம பொசிஷன் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. Now இந்த பாயிண்ட் வந்து நீங்க டைமென்ஷன் கொடுங்க. டைரக்டா வந்து டைமென்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ 55 mm அண்ட் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 125. இந்த சிலிண்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து அலைன் ஆயிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கரெக்டான சென்டர் பாயிண்ட். ஜஸ்ட் இப்போ நீங்க எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா போதும். யூ கேன் செக் த ப்ரிவியூ ஹியர். சி ஹோல் இஸ் கிரியேட்டட் ஃப்ரம் பாட்டம்ல இருந்து இந்த கவுண்டர் போரோட ஹெட் டயா ஒரு 4 mm டெப்த்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறமா த்ரூ திஸ் டாப் இட்ஸ் கிரியேட்டட். ஓகே, ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மாடல் வந்து நியர்லி இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபைனலாக வந்து இந்த 4 இதுலேயும் வந்து ஹோல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா 12 mm டயா 4 ஹோல்ஸ். யூ கேன் கோ டு ஹோல் கமாண்ட், டைரக்ட்லி செலக்ட் தி சர்ஃபேஸ் and now change the option into normal simple hole, extension up to last. ஓகேங்களா, diameter of 12 mm. பொசிஷன் பண்ணணும். ஜஸ்ட் go to position sketch. எப்பவுமே ஹோல் பொசிஷன் பண்ணணும். just select that point and this circle, go to this option creator. Now you can see else you can use mirror command. நான் mirror command யூஸ் பண்றேன். just go to whole option and transformation featureல mirror command select பண்ணுங்க. first I select this front plane. இந்த பக்கம் நமக்கு மிரர் ஆயிரும். இப்போ இதை நீங்க டைரக்டா இப்போ இந்த ரெண்டு ஹோல், இது வந்து ஹோல், இது அதை மிரர் பண்ண அந்த ஆப்ஷன், இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மிரர் பண்ண முடியுமானா முடியாது. ஏன்னா மிரர் கமாண்டா மிரர் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோட் கொடுத்தீங்கன்னா இது ஹோலா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ மிரர் ஆப்ஷன்ல வச்சு உங்களால ஹோல், அதாவது மிரர் ஆப்ஷனை மிரர் பண்ண முடியாது. அதனால நீங்க அதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா அது வந்து எந்த ஆப்ஷனை நீங்க மிரர் பண்ணீங்களோ அதே ஆப்ஷனா இது கன்வெர்ட் ஆயிரும். அகைன் நீங்க வந்து இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கோ டு மிரர் கமாண்ட், சாரி go to mirror command, yes this plane. So now you can see your profile is fully completed. இந்த இடத்துல வரக்கூடிய இந்த ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணல. இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ அருண் ஃபார் ஆஸ்கிங் திஸ் டவுட். ஸோ இந்த மாதிரி வியூவர்ஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி மெசேஜ் ஆர் கான்டாக்ட் மை வாட்ஸ்அப் நம்பர் ஐ கிவன் இன் த ஸ்கிரீன். ஸோ ஐ கேன் சப்போர்ட். ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.